தமிழ்நாட்டில் 9 இடங்களில் தேசிய புலனாய்வு அமைப்பினர் சோதனை செய்து வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. சென்னை, மதுரை, கோவை உள்ளிட்ட 9 இடங்களில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் முரளி. முழு விவரங்கள். வணக்கம். என்ஐஏ அதிகாரிகள் இன்று காலை முதல் சென்னை, மதுரை, கோவை உள்ளிட்ட 9 இடங்களில் திடீர் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். முதற்கட்ட தகவலில் கடந்த 2024ஆம் ஆண்டு அந்தமானில் பல கோடிக்கணக்கிலான போதைப் பொருட்களானது பறிமுதல் செய்யப்பட்டது. இந்த போதைப் பொருள் பிடிப்பட்ட விவகாரத்தில் 7 நபர்கள் அப்பொழுது கைது செய்யப்பட்டிருந்தார்கள். இது தொடர்பாக என்ஐஏ அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்து அந்த 7 நபர்களும் தனித்தனியாக காவல் எடுத்து விசாரணை மேற்கொண்டார்கள். இந்த விசாரணையில் அவர்களிடம் தொடர்பில் இருந்த சென்னை, மதுரை, கோவை உள்ளிட்ட 9 இடங்களில் இந்த சோதனையானது நடத்தப்பட்டு வருவதாக முதற்கட்ட தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக பர்மாவில் இருந்து செயல்படும் போதைப் பொருள் கும்பலுடன் இந்த 9 இடங்களில் இருக்கக்கூடிய நபர்கள் தொடர்பில் இருந்ததாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. அதன் அடிப்படையிலும் அந்த 7 பேர் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையிலும் இன்று காலை முதல் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். சோதனை முடிவில் அவர்களுக்கும், அதாவது போதைப் பொருள் பிடிப்பட்ட விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட நபர்களுக்கும் இவர்களுக்கும் என்ன தொடர்பு என்பது தொடர்பாகவும், அதே போன்று தற்பொழுது அவர்கள் போதைப் பொருள் கும்பலுடன் தொடர்பில் இருக்கிறார்களா, அதே போன்று போதைப் பொருட்களை தமிழகத்திற்கு கொண்டு வருகிறார்களா என்பது தொடர்பாகவும் இந்த சோதனை நடத்தப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஆகவே இந்த சோதனை முடிவில் இவர்கள் எவ்வளவு இதுவரை போதைப் பொருட்கள் கடத்தி இருக்கிறார்கள், இவர்களுக்கும் போதை கும்பலுக்கும் என்ன தொடர்பு என்பது தொடர்பாக செய்தி குறிப்பாக வெளியிடப்படும் என என்ஐஏ அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி முரளி.